நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. என்ன நம்புங்க. அட என்ன சுந்தரி, வெற்றி சரை இவ்வளவு சொல்றாருல, சரின்னு சொல்லு. அக்கா, இப்ப மட்டும் நீங்க சரின்னு சொல்லல, நான் சாமியாரா போயிடுவேன். சுந்தரி, சிரிச்சா மட்டும் பத்தாது, சரின்னு உன் வாயால சொல்லணும். சரி. வெக்காளியாத்தா, தமிழ் சரி, எல்லா ஏற்பாடும் சீக்கிரம் பண்ணுங்க. எனக்கும் கல்யாண பத்திரிக்கை அனுப்புங்க. குடும்பத்தோட வந்து கலெக்டர் கல்யாணத்தை சிறப்பா பண்ணிடலாம். சுந்தரி, ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணு, சரியா? சரி, நான் கிளம்புறேன். சரி சார், நான் வரட்டுமா? சரி, அப்பதா வரேங்க. வெற்றி சார். இல்ல மாப்பிள்ள சார், வாழ்த்துக்கள். நீங்க கலெக்டரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க வெங்காயம் வெட்டும் போது கூட அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வரக்கூடாது, சரியா? ஓ, நல்லா பாத்துக்கோங்க. வரேன். பாய். சாரிங்க. பரவாயில்லங்க. ஓகே, பாய் பாய். என்னடா இங்க வந்து 2 மணி நேரம் ஆச்சு, நீங்க உட்காரவே இல்ல, நடந்துகிட்டே இருக்கீங்க. எதுக்குண்ணா? எனக்கு வேண்டுதல், நடந்துகிட்டே இருக்கணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதான் நடக்கிறேன். நீ என்ன வேண்டியிருக்க? யார் நடக்கிறாங்களோ அவங்கள பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? விட்ட காது கேட்காது. நானே என் பொண்டாட்டிக்கு பயந்து பயந்து ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா எதுக்கு என்னன்னு கேக்குற? நம்ம கூட்டத்துல இருந்துதான் ஒருத்தன் அவளுக்கு கையாளா இருக்கணும். அவன் தான் நான் எங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் போல இருக்கு. நான் எங்க போய் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்து முன்னாடியே நிக்கிறா. அவளுக்கு பயந்துகிட்டு இது வரைக்கும் 10 இடத்துக்கு மேல மாத்தியாச்சு. யாரா அது? அண்ணா, நான் உங்களுக்கு விசுவாசமா தானே இருக்கேன். நான் எதுக்கு நான் காட்டி கொடுக்க போறேன்? நான் உங்க கூட தானே சுத்திட்டு இருக்கேன். நான் பொண்டாட்டி புள்ளிய கூட பார்க்க போலண்ணா. பசியில உயிரே போதுடா. போனவனுங்க இன்னுமா வாங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சுன்னு போன் பண்ணி கேளுடா. இல்லண்ணா, நீங்க இங்க இருக்கிறது தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான் பதுங்கி வர வேண்டியதா இருக்குண்ணா. ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் சுந்தரியோட ஆளுங்க, அப்புறம் அண்ணி, எல்லாரும் உங்களை தானே தேடிட்டு இருக்காங்க. அதான் எது வாங்க போனாலும் லேட் ஆகுதுண்ணா. என்னடா சொல்லி காட்டி பயம் காட்டுறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லண்ணா. இங்க பார், பயமே இல்லாம என் மாமியார் பொற்கொடியவே சத்தமே இல்லாம முடிச்சிட்டேன்.
அவ யாருன்னு தெரியும்ல. இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். அண்ணா ஏய், ஒழுங்கா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நான் சொல்றதை செய். எனக்கு தெரியாது பாரு யார் யார் என்ன ரவுண்டு கட்டுறாங்கன்னு. ஒழுங்கா போ, போய் போன் எடுத்து எங்க இருக்கான்னு கேளு. சீக்கிரம் வர சொல்லு. சரிண்ணா. ஏய், அண்ணா உன் போன்ல இருந்து பண்ணாத. ஆ உனக்கு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்தல, ஆமாண்ணா. அந்த போன்ல இருந்து பண்ணு. சரிண்ணா. உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணனு தெரிஞ்சது அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவேன். ஓ சரிண்ணா. அவன் மாமியாரை கொன்னதுக்கு அவன் பொண்டாட்டி தேடுறா. இதுல நான் ஏன்டா என் பொண்டாட்டி கூட பேசக்கூடாது? ஒரு வாய் சோத்துக்கு இப்படி அலைய வச்சிட்டாலே. அந்த சொத்து பூரா எனக்கு தானே நினைச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாலே, அவளை என்ன செய்யறது? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏய், நான் உங்க அம்மா கொள்ளல.